Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சின்னர்ஸ் 2025ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மஸ்ட் வாட்ச் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த படம் அமேசான் பிரைம் ரேட்ல இருக்கு. 18+ டிராமா தான். ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படி அடல் கனெக்ட் ஆகட்டும், வயலன்ஸ் ஆகட்டும், திணிச்சு நிறைச்சு வச்சு எடுத்து ரேசிசம் பத்தி பேசி பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன், நம்ம ரஞ்சித் எல்லாம் இந்த பாலிடிக்ஸ பேசினா முடிஞ்சு போன பழங்காலத்து கதையை எடுத்து ஏன்டா கழுத்துல போட்டா இருக்கிறீங்க, இப்ப யாரு ஜாதி பாக்குறா மதம் பாக்குறான்னு சொல்லி ஊரையே ஏமாத்தி விபூதி அடிச்சாலும் நடக்கக்கூடிய பிரச்சனையே ஹாலிவுட்டா இருந்தாலும் எடுத்து பேசி கருத்து சொல்லுவேன்னு சொல்லி இந்த படத்தோட டைரக்டர் சூப்பரான சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. வேம்பியர்ஸே பரவாயில்லடா ஒயிட் பீப்புள்னு காமெடி பண்ற லெவலுக்கு செம்மையா சர்க்காஸ்ட வச்சு செஞ்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோஸ் 2 பேருமே ட்வின் பிரதர்ஸ், அதுவும் கருப்பின மக்களை சேர்ந்தவங்களா இருக்காங்க. லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் தான் ரவுடித்தனம் பண்ணிட்டு நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டி மூலியமா சம்பாரிச்சு வச்ச பணத்தை எல்லாம் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு கிளப்பை உருவாக்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த கிளப்ல பாட்டு, டான்ஸ், பார்னு சொல்லி என்ஜாய்மெண்டோட போய்கிட்டு இருக்கும் போது ராத்திரி அங்க வேம்பியர்ஸ் வர்றதுனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஒரே ராத்திரியில இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும் போது அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ணக்கூடிய டிராமா இல்ல என்ன கருத்து பேசி கதை சொல்லி மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கதையோட ஹீரோ டபுள் ஆக்ஷன்ல செம்மையான சம்பவத்தை சூப்பரா பண்ணிருக்காரு. லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்காக இந்த படம் பாக்குற மாதிரி செமையான எமோஷனல் டிராமா கூட ஆக்ஷனை கலந்து கமர்ஷியல் மாஸ் மசாலா டிராமானஸோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹாரர் டிராமா, சைஃபை, ஃபேண்டசின்னு சொல்லி அத்தனை எலமெண்ட்டையுமே உள்ள நுழைச்சு வச்சிருக்காங்க. பட் கதையோட ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணதுனால கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ரிலேட்டபிளான டைலாக்ஸை யூஸ் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டோரியை பொறுத்துக்குள்ள சிம்பிளான பீரியாடிக்கல் ஹாரர் டிராமா ஸ்டைல தான் நரேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. ஸ்கிரீன் பேயோட ஃபர்ஸ்ட் ஆக்டை மட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு 50 மினிட்ஸ்க்கு மேல டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்லோ பர்ன் டிராமா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணியிருந்தா என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஐடியாலஜி வைஸ் டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் இருந்ததுனால கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பீரியாடிக்கல் கலர் ஒர்க் எல்லாத்தையுமே லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த 1930s பீரியட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால கருப்பின மக்களை எவ்வளவு ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அங்க 2 பேர் புரட்சி பண்ணி வெளியே வந்து பண்ணக்கூடிய சம்பவம், அவங்களோட ரிச்சுவாலிட்டிக்காக அவங்க பண்ணக்கூடிய சாங்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ல இருந்தாலும் படம் பல இடத்துல பாலிடிக்ஸ் பேசி ரேசிசம் பேசியிருக்காங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒயிட் பீப்புளை விட வேம்பியர்ஸே பரவாயில்லங்கிற லெவலுக்கு தான் இவங்க ஸ்கிரீன் பே பண்ணி படத்தை பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிளாக் பேந்தர் கிரிட் மூவி எல்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நல்ல மஸ்ட் வாட்சான ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் டிராமாவை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த சின்னர்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.6 out of 10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.